வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை சௌந்தர்யா திட்டமிட்டு கொல்லப்பட்டாரா? நடிகர் மோகன் பாபுவின் ஸ்கெட்சா? அந்த விமான விபத்து நடந்தது இவரால் தான். இணையதளத்தில் வெளியான பரபரப்பு குற்றச்சாட்டு. இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தென்னிந்திய திரையுலகில் பலரது மறைவு ரசிகர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் ஒருவரின் மறைவு என்றால் அது நடிகை சௌந்தர்யாவுடைய மறைவு தான். தனியார் விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தால் அவங்க அகால மரணம் அடைந்தாங்க. இந்த விபத்தில் அவரது சகோதரரும் மறைந்தார். இது விபத்து என இத்தனை ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் இது திட்டமிட்டப்பட்ட கொலை என்று கோணத்தில் ஊடகங்கள் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தென்னிந்திய திரையுலகின் 80களின் இறுதியில் தொடங்கி 2000களில் அவங்க உயிருடன் இருந்தவரை முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க நடிகை சௌந்தர்யா. இவங்களுடன் நடிக்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என அனைத்து தென்னிந்திய மொழிகளும் உள்ள முன்னணி நடிகர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. எல்லோருமே பார்த்தீங்கன்னா அவங்க கடந்த 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி விமான விபத்தில் இறந்து போனாங்க. இது தொடர்பாக நடிகை சௌந்தர்யா கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டத்தைச் சேர்ந்தவங்க. மருத்துவம் படிக்க தொடங்கிய சௌந்தர்யா தனக்கு நடிப்பின் மீது இருந்த ஆசையால் மருத்துவ படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு சினிமாவில் நடிக்க தொடங்கினாங்க. சினிமாவில் அறிமுகமாகி அவர் அசத்தலான நடிப்பில் முன்னணி நடிகையாக சில ஆண்டுகளாகவே மாறியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் அருணாச்சலம் மற்றும் படையப்பா படங்களில் நடித்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகில் பல முன்னணி நடிகருடன் இவர் நடித்திருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் அபிமானியமான நடிகை சௌந்தர்யா அந்த கட்சிக்கு வாக்கு சேகரிக்க பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு தனியார் விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது விமான விபத்து ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தாங்க. சௌந்தர்யா உயிரிழந்த போது அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க என ஏற்படுகிறது. இந்த விபத்தில் அவரும் அவரது சகோதரரும் உயிரிழந்தாங்க. அவர்களின் உடலை தேடி உறவினர்களுக்கும் உடல் பாகங்களை கிடைக்கவில்லை. சௌந்தர்யாவுடைய மரணம் தென்னிந்தியாவின் திரையுலகில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் பரபரப்பை கிளப்பியது. பாஜக அபிமானிய அவங்க இருந்தாலும் அரசியலிலும் களமிறங்கி போட்டியிட சௌந்தர்யா திட்டம் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில் நடிகை சௌந்தர்யா விபத்தில் மரணிக்கவில்லை. அவரது மரணம் திட்டமிட்ட கொலை என்ற திடுக்கிடும் தகவல்கள் உலா வருகிறது. இது தொடர்பாக கன்னட ஊடகங்களில் வெளிவந்த தகவல் என்றால் நடிகர் மோகன் பாபுவுக்கும் சௌந்தர்யாவுக்கு நிலத்தகராக இருந்ததாகவும், அதாவது ஜால்பள்ளி கிராமத்தில் சௌந்தர்யாவுக்கும் அவரது சகோதரர் அமர்நாத்துக்கும் சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தை நடிகர் மோகன் பாபு கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு அவர்கள் இருவருமே தர மறுத்திருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. விமான விபத்தில் இருவருமே மறைந்த பின்பு மோகன் பாபு அந்த இடத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்ததும் கூறப்படுகிறது. ஆனால் இது தொடர்பான உறுதியான தகவல்கள் எதுவுமே வெளிவரல. இப்படியான நிலையில்தான் சௌந்தர்யாவின் மரணத்தில் நடிகர் மோகன் பாபுவுக்கு தொடர்பு இருப்பதாக ஆந்திர மாநிலம் கம்மம் வட்டம் காவல்துறையினர் புகார் அளித்துள்ளது. மோகன் பாபு மீது நேரடியாக புகார் அளிக்கவில்லை என்பதும் திடுக்கிடும் செய்தியாக மாறியுள்ளது. மேலும் 20 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.